ராம் சீதா இல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ராம்லேருந்து சீதாலேருந்து எல்லாரும் வந்து நான்சியை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை, மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க, இல்லாட்டி ஃப்ளைட் டிக்கெட் கூட எடுத்து வந்துடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா சுபாஷ் வந்து நல்ல லக்ஸரியான ஃப்ளைட் டிக்கெட்டே எடுத்துறேன், நீ போயிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுபாஷ், ஓ அப்படியா, எனக்கு எப்போ போகணும் எப்படி போகணும் நல்லாவே தெரியும், நாளைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லி சேதுராமன்ட்ட இக்க வச்சு பேசுகிறாங்க. அந்த இடத்துல சரி சரி போகலாம், நாங்கள் ஒன்றும் அவ்வளோ கல் நெஞ்ச காரியெல்லாம் இல்லை, நாளைக்கு பத்திரமா வந்து போயிட்டு வந்துடு, ஏதாவது உதவி வேணாலும் கேளு, நான் வந்து தாராளமாக உனக்கு செஞ்சு தரேன், பரவாயில்ல சேதுராமா நீ இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களே அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு செல்வி எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி வேணும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. சீதாக்கு காலெல்லாம் வந்து புசு புசுன்னு வந்து வீங்கியிருக்கு, ப்ரெக்னென்சியாக இருக்கனால. ஒரு பக்கம் ராம் வந்து வெந்நீரை வந்து எடுத்து வச்சு அவங்களே வந்து ஒத்தரம் கொடுக்குறாங்க. என்ன பாஸ் நீங்கள் இப்படி என் காலுக்கு வந்து ஒத்தரம் கொடுக்குற நிலமை ஆயிடுச்சேங்கிற மாதிரி சீதா வந்து தன்மையாக வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, இது என்னோட கடமை தானே, என்ன உங்கள் கடமை, என் காலை பிடிச்சிருக்கிறத பார்த்தா எனக்கே தப்பாக தான் தெரியுது, சீதா உண்மையை சொல்லு, என் மேலே கோவத்தில் தானே இருந்தேன், நான் இந்த கேஸை வந்து தப்பான முறையில் வந்து விசாரிச்சுட்டு இருந்தனால அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு எப்போதுமே வந்து ராம வந்து பிடிக்கும், அவரோட வெள்ளேந்தி தரத்தை தான் எனக்கு தெரிஞ்சு தர, அவர் மேலே எனக்கு கோவம் ஆத்திரம் வன்மம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, சீதா நான் உனக்கா கடமைப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று பொண்டாட்டியையும் ஒருத்தன் நிம்மதியாக வீட்டில் சந்தோஷமாக வச்சுருக்கானோ அவங்க வீட்டில் சண்டை சச்சரவே வராது தெரியுமா, எப்படி சொல்கிறீங்க, ஒரு கான்ஸ்டபிள் 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, லேடி கான்ஸ்டபிள், அவங்க சொன்னதெல்லாம் கேட்டேன், ஒட்டி கேட்டிங்களா, இல்லை அந்த வழியாக போகிற நான் கேட்டிருந்தேன், அந்த வழியாக போனப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சீதா கேட்கும்போது அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஏதாவது விஐபி வீட்டில் வந்து பந்தோஸ்துக்கு வந்து நின்னாங்கன்னா காலெல்லாம் வந்து புசு புசுன்னு வீங்கிடுமா, நான் தூங்கினதுக்கப்புறமேட்டுக்கு என் புருஷன் வெந்நீர் வச்சு காலுக்கெல்லாம் வந்து உத்தரம் கொடுப்பாங்களாம், அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவர் என் மேலே வந்து இவ்வளோ வந்து அன்பை காட்டுறாரு அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி நைட்லாம் அவருக்கு தெரியாமல் வந்து தூங்கின மாதிரி போர்வையை பூத்திட்டு கண் கலங்கி அழுதுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் என் மரமண்டைக்கே வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க. என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சீதா, ஏய் இது என்னோட கடமை தான் சீதா, இப்போதைக்கு நீ கோர்ட்டில் எத்தனை வாட்டி ஏறி இறங்கியிருப்ப, அதுவும் இந்த ராம்னால, அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல இன்னொரு ஜூனியரை வேற வச்சிட்டு இருக்க, நான் வந்து இப்படி நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சாரிங்கிற மாதிரி யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அர்ச்சனா கிட்ட வந்து பேசுகிறாங்க, நீ தான் கல்பனான்னு எனக்கு தெரியாமே போயிடுச்சு, என்ன சொன்ன, இல்லை கல்பனா தான் நீன்னு தெரியாமல் போச்சு, ஐயோ எதை சொன்னாலும் தப்பாகவே வருதே, சாரி இப்போ முதலேருந்து நான் வேற மாதிரி சொல்லட்டா, ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்க, கல்பனா எங்கே தூங்கிட்டு இருந்தா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவளா அப்படின்னு சொல்லி தலையை சுரியிறாங்க. அப்பனா கல்பனாவனியும் இங்கே தான் தூங்கிட்டு இருந்திருக்கீங்க, சரி மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்னோட ஹஸ்பண்டு, என் மேலே அன்பு பாசம்லாம் இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும், நான் வந்து கல்பனா கிடையாது அர்ச்சனான்னு, பாத்தியா நீயே வளர்றல்ல, உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு இப்படியே வந்துருச்சு, நான் வந்து அர்ச்சனா கிடையாது கல்பனான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க. மரியாதையாக தள்ளி வந்து தூங்கு, ஏதாவது இடக்கு முடக்கு பண்ண அப்புறம் அவ்வளோதான், எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா சமாதியில் வந்து நிற்கிறாங்க. நான்சி பாத்தியா நீ வந்து இப்படி வந்து இருக்க, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, இந்த கேஸை பற்றி நான் ஃபர்தராக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலே சீதாங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது, ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் சீதா ரொம்ப நல்லவங்கிற மாதிரி முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க, அது ஏன் எதுக்குன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது சேதுராமன் இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. அப்போனா நீ இன்னமும் திருந்தலை, சீதா மேலே தான் பழி பொண்ணுன்னு முடிவில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப சேதுராமா நீங்கள் வந்ததுலேருந்து இங்கே தான் நிற்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு முதுகு பின்னாடி ஒன்று மூஞ்சுக்கு முன்னாடி ஒன்றுன்னு பேச தெரியாது, எதுவாக இருந்தாலும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன், அது நல்லாவே தெரியுது, அது எல்லாம் ஓகே தான், ஆனால் நீ பார்க்குற பார்வை தான் தப்பாக இருக்குது, சீதாலாம் அப்படியெல்லாம் செய்யவே மாட்டா, ஒன்றை மாதிரி தான் சீதாவும் இருப்பா, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் சீதா மேலே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து மரியாதை வந்து வச்சுருக்கீங்க, அதனால தான் அவன் என்ன செஞ்சாலும் நீங்கள் வந்து தாங்குன்னு தாங்குறீங்க, இது பயமா பாசமா மரியாதைன்னு சொல்லிடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு நான் மரியாதை சீதா மேலே வந்து வச்சுருக்கேன், சீதா வந்து தப்பாக வந்து எதுவுமே செய்ய மாட்டா, சூரியன் காலையில் உதிக்கும் இருட்டாக இருக்கும்போது சூரியன் வந்தால் வெளிச்சு வரும்ல, அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்கு வெளிச்சம் வந்தவ சீதா, இந்த வீட்டில் எல்லாரும் தப்பாக இருந்தப்ப எல்லாரையும் வந்து சரிப்படுத்தினா, குழந்தைங்க கிட்டலாம் நாங்கள் அன்பா பாசமாக பேசாமல் குழந்தைங்க நம்ம குழந்தைங்களாச்சேன்னு எல்லாரும் வந்து செல்லம் கொடுத்து வளர்த்தா, தப்பாக இருந்தாங்க, காலேஜுக்கெலாம் போகாமல் ஊர் சுற்றிட்டு அரியர்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வேணான்னு இருக்கலாம்னு நினச்சாங்க,
அது எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சு இப்படி தான் இருக்கணும்னு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துருக்கா. இதெல்லாம் போதாதா அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்லை. இந்த கேஸ் வந்து இங்கே வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் அடுத்த முறையீடு பண்ணப்போ கரெக்டாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் காலையில் பொழுது முடிஞ்சோன்னே இவங்க மகாலட்சுமி கேபினில் வந்து இருக்காங்க. சுபாஷும் துறையும் வந்து விசாரிக்கிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்தோன்னா ஃபைல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த ஃபைலை படித்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது. எப்படி மகா ஓம் பேரில் வந்து கம்பெனி வந்து எழுதி கொடுத்தா? அதெல்லாம் இல்லை. கேட்குறவங்க கேட்டால் தான் பதில் சொல்லுவேன். நீங்களாம் சொன்னால் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். வீட்டுக்கு வேக வேகமாக வந்து கார் எடுத்துகிட்டு வராங்க நம்ம துறையும் சுபாஷும். அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சு அங்கிள், இவ்வளோ பட்டமாக இருக்கீங்க? நான்சி வந்து கம்பெனியில் அதுவும் மகா சேரில் உட்காந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன ஆச்சு? அவள் கம்பெனியை அவளோடதுன்னு சொல்கிறா. மகாலட்சுமி எழுதி கொடுத்தாளா? என்னது மகாலட்சுமி எழுதி கொடுத்தாளா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. மகாலட்சுமி நான் போகிறான்னு முன்கூட்டியே தெரிஞ்சு அவங்க பேரில் வந்து கம்பெனி வந்து எழுதி தராங்களா? என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சேதுராமனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். வந்ததுலேருந்து செய்கிற எல்லாமே வந்து பித்தலாட்டம். இந்த ஒரு நாள் வந்து அவகாசம் வந்து கொடுத்தோம்ல, அதனால தான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் நைட் ஃபுல்லாக வந்து யோசிச்சுட்டு அவள் இந்த மாதிரி கேவலமாக வந்து செஞ்சு கொடுத்துருக்கா. மகாவோட கையெழுத்து போட்டுக்கிட்டு சொத்தை வந்து அபகரிக்கிறது இல்லாமல் அவள் நமக்கே வந்து பாடம் எடுக்கிறாளா? சரி வாங்க உண்டுல நாக்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு வந்து வேகமாக போகிறாங்க. ஒரு பக்கம் ராம்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ராம்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. நீ இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. இது நான் சாமியாக கும்பிட்ற வேண்டிய இடம். நீ இங்கே இருக்கலாம் ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சேதுராமன், ஓ மகா போல் இருக்கிறது அநியாயங்கிறீங்களா? இல்லை மகாவுக்கு நடந்த அநீதியை தட்டி கேட்குறது வந்து அநியாயங்கிறியா? ஓம் பேரில் கம்பெனி ஷேர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நீயா கையெழுத்து போட்டியா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கேட்குறாங்க சேதுராமன். உண்மையா இல்லையான்னு விசாரிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த சொத்தும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னது சொத்து வேணாமா? என்னமோ உன் பேரில் எல்லாரும் சொத்து எழுதி கொடுத்த மாதிரி வேணாங்கிற. இது சும்மா நீயா ரெடி பண்ணதுன்னு நல்லாவே தெரியும். 25% மகா வந்து உன் பேரில் வந்து எழுதி கொடுத்தாளா? இதெல்லாம் நாங்கள் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அர்ச்சனாவும் கரெக்டாக பாயிண்டில் வந்து பேசுகிறாங்க. அப்போனா அர்ச்சனாக்கு நான்சி மேலே பயம் இல்லை. இதே மாட்டி இன்னொரு வாட்டி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன். மரியாதையாக வந்து இந்த ஊரை விட்டு போயிடு. இது ஒன்றும் ஓன் ஊர் கிடையாதுன்னு சொல்லி சீதா வந்து மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ராம்கிட்ட அந்த தகவல்லாம் தெரிஞ்சோன்னே அவங்க வந்து வேக வேகமாக வராங்க கம்பெனி ஆஃபீஸ்க்குள்ளே. இதெல்லாம் சரியே இல்லை. தலையில் ஓவராக ஏறி உட்காந்து டவராக வசிக்கிறாங்களா? இதெல்லாம் சுத்தமாக சரியில்லைங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து ராம் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரொம்ப பாட்டமாக வந்து ஒத்துமொத்த குடும்பம் மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்கிற மாதிரி மல்லு கட்டுறாங்க. இது என்னோட சேர், நான் போகணுமா இல்லையான்னு கோர்ட் வேணா சொல்லட்டும் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ இவன் இப்போதைக்கு போக மாட்டா போல இருக்கே. நேற்று ஒரு நாள் அவகாசம் கொடுத்தது ரொம்ப தப்பாக போச்சுன்னா மீராலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. நீங்களா போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்களாக துரத்தி விடுறதுக்குள்ளே போங்க. ஏய் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் நான் தான்.